ஹலோ மக்களே, ஜூலை 27 அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கொட்டிருப்போம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல், சலங்கையில சீரியல், மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லா சீரியலும் பாருங்க. இங்க நம்ம மனிஷாவும் தேவியானியும் வழக்கம் போல இவங்களை வெறுப்பேத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாடமடையா பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம தேவியானியும் மனிஷாவும். இங்க அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம ஜெயதேவும் அரவிந்தாவும் ரொம்பவே சோகமா இருக்கிறாங்க. என்னடா நடக்க போகுது, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் என்ன முடிவு எடுக்க போறாங்க, இன்னையோட நம்ம கம்பெனி முடிய போதா, என்ன நடக்க போகுது, லக்ஷ்மி வேற போயிருக்காளே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க குசு குசுன்னு இவங்களுக்குள்ளே தேவியானி மனிஷாவும் பேசிட்டு, என்ன ஆண்டி ஒரு சிலரை பாத்தீங்களா இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கிறாங்க, இதுல இவங்க மருமக போய் இதை அப்படியே இந்த குடும்பத்தை சரி பண்ண போறாங்களாம். சரி வாங்க ஆண்டி நியூஸ் பார்க்கலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம், அவங்க மருமக அப்படி போய் அங்க என்னதான் மாத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் ஆன் பண்றாங்க. ஆன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் சொல்றாரு, இங்க இருக்கிறதுல பெரிய அந்த நந்தன் குரூப் இப்போ டாப் லெவல்ல இருந்து தரமட்டத்துக்கு கீழே வந்துருச்சு. அவங்களுக்கு இனிமேல் நந்தன் குரூப் ஆஃப் கம்பெனியும் இதோட முடிஞ்சது. லக்கி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இதுக்கடுத்து சேர்மேன் யாருமே கிடையாது, அது அவ்வளவுதான், அந்த கம்பெனியை முடியற நிலைமைக்கு வந்துருச்சு. இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது, நந்தன் குடும்பம் ரொம்பவே, நந்தன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ரொம்பவே பெரிய ஒரு கம்பெனி, அதுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நிறைய இந்த மாதிரி பேச்சுகள்லாம் போயிட்டு இருக்கு. எப்படினாலும் நந்தன் குடும்பம் கீழே வந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தன் குடும்பம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தோத்து போயிருச்சு, அவ்வளவுதான், இனிமேல் அவங்களுக்கு இந்த கம்பெனில அவங்க டாப் லிஸ்ட்ல இருக்க போறதும் கிடையாது, இந்த கம்பெனி லிஸ்ட்ல அவங்க இருக்க போறதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா இவங்க மனிஷாவும் தேவியானி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஜெயதேவுக்கு அப்படி கண்ணீரே வருது, அப்படியே ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்கிறாரு. இவங்க டிவி ஆன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா மாடிப்படிக்கட்டுல இருந்து நம்ம மித்ரா வராரு. அப்படியே கீழே நிக்கிறாரு. உடனே இந்த ரிப்போர்ட்டர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கிறாரு. அவரும் மனசே விட்டுட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம கம்பெனி நம்ம கிட்ட இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த சரையும் இருக்காங்கல்ல, அவங்க என்ன இன்னைக்கு சேர்மேன் சீட்ல யாரு வர போறான்னு சொல்லிட்டு தானே கேட்க வந்திருக்கிறீங்க, லக்ஷ்மி உங்ககிட்ட எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி இங்க லீடிங் நான் தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மொத்தமே உங்ககிட்ட 40% ஷேர்ஸ், 25% ஷேர்ஸ் தான் இருக்கு. அதாவது நம்ம லக்ஷ்மி கிட்ட 25% ஷேர்ஸ் தான் இருக்கு. மெஜாரிட்டி யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் அந்த சேர்மன் சீட்ல உட்காரணும். உங்ககிட்ட 25% தான் இருக்கு, என்கிட்ட 20% இருக்கு, இங்க இருக்கவங்க கிட்ட 35% இருக்கு. அதாவது சரையும் அங்க இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ், முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட வச்சு அவங்களுக்கு சாதகமா கையெழுத்து போடுறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. அங்க வந்தவங்க எல்லாருமே, சரி நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல அந்த லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்றீங்களா, ஃபர்ஸ்ட் எனக்கு சப்போர்ட் பண்றவங்களாம் கையை தூக்குங்க அப்படிங்கும் போது அங்க இருக்கிற எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே சரையுக்கு தான் கை தூக்குறாங்க. மொத்தம் அவங்களோட மதிப்பு பார்த்தா 35%. ஆல்ரெடி சரையு கிட்ட 20% இருக்கு, மொத்தம் இப்போ சரையு கிட்ட 55% இருக்கு. அப்படியே நம்ம லக்ஷ்மியை பார்த்தா லக்ஷ்மி கிட்ட மொத்தமா 25% தான் இருக்கு. இப்ப இதுல யாரு ஜெயிப்பா நமக்கே தெரியும், சரையு தான் ஜெயிக்க போறாங்க. இன்னும் லக்ஷ்மி உன்னாலுமே பார்த்தா எனக்கு ரொம்பவே பாவமா இருக்கு. சரி இப்ப நான் என்னோட சார்ஜை எடுத்துக்கலாமா, இப்ப நான் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் இந்த சேர்மன் சீட்ல உட்காரல, 55% என் கிட்டதான் இருக்கு, அதனால நான் தானே இப்போ இங்க பொறுப்பு எடுத்துக்கணும், சேர்மன் சீட்ல நான் உட்காரலாமா, உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம லக்ஷ்மி என்னடா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமேல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. விவேக் அதுக்கு மேல கண்ண பயத்தை காட்டிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா உட்கார போறாங்க, நம்ம சரையை சேர்மன் சீட்ல உட்கார போறாங்க. அந்த நேரத்துல 1 minute அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ வராரு. யாருன்னு பார்த்தா நம்ம வேற யாரு, நம்ம அர்ஜுன் தான். உள்ள ஒரு நிமிஷம், ஆக்சுவலி நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, என் பேர் அர்ஜுன், நானும் இந்த லக்கி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல கோ-ஃபவுண்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்கிட்ட என்னோட 20 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓ நீங்க வேஸ்ட் தான் சொல்றாங்க நம்ம சரையை நீங்க வேஸ்ட் தான், உங்ககிட்ட மெஜாரிட்டி லக்ஷ்மி கிட்ட 20% ஷேர், உங்ககிட்ட 20% ஷேர், மொத்தமே உங்ககிட்ட 40% ஷேர் தான் இருக்கு. ஆனா என்கிட்ட 55% இருக்கு, அதனால இந்த சேர்மன் சீட்ல இப்ப நான் தான் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் அதாவது ஜேஎம்ஆர்
ஜேஎம்ஆரோட ஷேர்ஸ் எல்லாமே அவங்க பேர்ல தான் இருக்கு, லக்கி குரூப் ஆஃப் கம்பெனில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது அப்படி ஜேஎம்ஆர்னு பேரை கேட்டோன்னே அந்த சரையுக்கு வந்து சாதகமா இருந்தாங்கல்ல 35% ஷேர்ஸ் கொடுத்தவங்க அவங்களாம் எந்திரிச்சு நிக்கிறாங்க. பேரை கேட்டதுக்கே அப்படி எந்திரிச்சு நிக்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லைன்னா இங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே ஜேஎம்ஆரோட ஷேர்ஸ் இருக்கு, நீங்க வேணா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு இப்போ வந்து யார் லீடிங்னு நீங்களே பாருங்க. அதாவது ஜேஎம்ஆர் கிட்ட 40% 40% ஷேர்ஸ் இருக்கு, என்கிட்ட 20% ஷேர்ஸ் இருக்கு, இவங்க கிட்ட 20% ஷேர்ஸ் இருக்கு. இல்ல இந்த ஷேர்ஸ் போதுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸ் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி பல்பு கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்காரு. உடனே இப்ப சொல்லுங்க சரையோ அப்படின்னு சொல்லி லட்சுமி எதிர்த்து நிக்கிறாங்க. இந்த சைட்ல 35% நம்ம சரையுக்காக நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க அப்படியே அந்த பெல்ட் அடிச்சு லட்சுமிக்கு சாதகமா வந்து நிக்கிறாங்க. உடனே போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரையை வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே இந்த சைடு வந்துட்டாங்க. உங்களுக்கு எப்படி ஜேஎம்ஆர் தெரியும் அப்படிங்கும்போது, ஜேஎம்ஆர் நான் உங்களோட ஷேர்ஸுக்கு எல்லாம் வந்து இதா இருக்கேன், எனக்கு அவங்க ஒரு வெல்விஷர், அதனால இப்போ முடிவெடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் இந்த சைடு வந்துட்டாங்க. இப்போ சரையு கிட்ட மொத்தமா 20% ஷேர், அவங்களோட ஷேர் 20% மட்டும்தான் இருக்கு. நம்ம லக்ஷ்மி கிட்ட பார்த்தா 80% ஷேர்ஸ் இருக்கு. பாருங்க, ஒரே நிமிஷத்துல தலைகீழ ஆட்டம் மொத்தமே தலைகீழா மாறிடுச்சு. ஒன்னு அதுக்கடுத்து விவேக் நீ போய் ஆக வேண்டிய வேலை பாரு, நீ போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மூடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இந்த சரையு கிட்ட நம்ம லட்சுமிக்கு எத்தா பேசுறாங்க. இங்க பாரு, உனக்கு இந்த சேர் வேணும்னா நீ காசு கொடுத்து இந்த சேரை நீ வாங்கிக்கோ, அதுக்காக நீ சேர்மேன் இடத்துல எல்லாம் வந்து உட்காரணும்னு ஆசைப்பட்டா அது இந்த ஜென்மத்துல நடக்காது, போ முதல்ல இங்க இருந்து அப்படின்னு சொல்லி கெட்டா மாஸ் டைலாக இறக்கி விடுறாங்க. இதை கேட்டு அந்த சரையுக்கு வந்து செருப்ப சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி இருக்கு நம்ம சரையுக்கு. உடனே அதுக்கடுத்து இங்க நியூஸ் ரிப்போர்ட்டர் வர இவருக்கு இதெல்லாம் தெரியாதுல, அவர் பாட்டு பேசிட்டே இருக்கிறாரு. அதுக்கடுத்து மித்ராவும் மனசு விட்டாரு, அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சது, இனிமேல் ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜெயதேவும் அரவிந்தாவும் பார்த்தா அவங்களும் அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க மனிஷா பார்த்தா சிரிப்புல சந்தோஷமா நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனே உள்ள நடந்ததெல்லாம் ஒருத்தர் வந்து ரிப்போர்ட்டர் கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, காதுல வந்து சொல்லிட்டு இருக்காரு, இங்க உள்ள வந்து ஆட்டமே தலைகீழா மாறிடுச்சு, லக்கி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் இப்ப சேர்மேன் பதவிக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க ஜெயிச்சுட்டாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் லக்கி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு தான் சாதகமா இருக்கிறாங்கிற மாதிரி அவர் காதுல சொல்றாரு. உடனே ஃபிளாஷ் நியூஸ் என்னன்னா, உங்க ஒரு பயங்கரமான நியூஸோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து சொல்றாரு. இப்போ வின் பண்ணது உள்ள யாருன்னு பாத்தீங்கன்னா லக்கி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் திரும்பியும் நம்பர் 1 இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உன்னைக்கு எல்லாரும் ஷாக் ஆறாங்க. மித்ரா அதுக்கு மேல ஷாக் ஆறாரு, மனிஷா அதுக்கு மேல ஷாக் ஆகுறாங்க. எப்படா இவன் நம்பர் 1க்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் இப்ப வந்து மித்ரானந்தன் கம்பெனிக்கு சாதகமா வந்து வாக்களிச்சிருக்காங்க. இப்ப சேர்மனா யாரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தா லக்கி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் இப்ப சேர்மனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மைக்க வச்சு எல்லாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து பார்த்தா நம்ம லட்சுமி வந்து கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு அப்படியே கெத்தா வெளியே வராங்க. சரி, நம்ம லக்கி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒன் ஆஃப் த மெம்பர் வந்திருக்காங்க, போர்டு மெம்பர் வந்திருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்க தூக்கிட்டு ஓடுறாரு. ஹலோ மேடம், எப்படி மேடம் இது சாத்தியமாச்சு, நீங்க எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா, நீங்க எப்படி இந்த இதை ஜெயிச்சீங்க, உங்க கதையே இன்னைக்கு முடிய போகுதுன்னு நினைச்சோம், இதுக்கு அடுத்து லக்கி குரூப் ஆஃப் கம்பெனியோட எல்லாமே முடிய போகுதுன்னு நினைச்சோம், ஆனா கடைசி நேரத்துல நீங்க வந்து உங்க லக்கி குரூப் ஆஃப் கம்பெனியை நம்பர் 1க்கு எப்படி மேடம் கொண்டு வந்தீங்க, உள்ள நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேக்குறாங்க. இது எல்லாமே என் கணவரால தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மித்ரானந்தன், என்னோட கணவர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேடம் சொல்றீங்க, இதுக்கு எல்லா காரணம் மித்ரானந்தனா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓ ஆமா, என்னோட கணவராட இன்னைக்கு வர முடியல, அவருக்கு கொஞ்சம் முக்கியமான வேலைகள் இருந்தனால இப்ப என்ன அனுப்புனாரு, அவர் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா பண்ணேன், அதனால எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் திரும்பி எங்களுக்கு எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் எங்க மேல நம்பிக்கை வச்சு திரும்பி எங்களுக்கு சாதகமா வந்து பேசி இந்த சேர்மேன் சீட்டை எங்களுக்கே வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க, இதுக்கு நாங்க ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம், ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்னு இதெல்லாம் எப்படி மேடம் சாத்தியம், இதெல்லாம் யாரால முடிஞ்சது அப்படின்னு கேக்குறாங்க. இது எல்லாமே எங்க குடும்பத்தால இருக்கிற வந்து பிணைப்பால தான் முடிஞ்சது, எங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஒருத்தரும் எனக்காக இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. என் கணவர் எனக்கு இதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி மித்ரானந்தனையும் குடும்பத்தையும் விட்டு கொடுக்காம இந்த நேரத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. ஒன்னு இதெல்லாம் கேட்டு இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல வேண்டாம், நன்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம லட்சுமி வந்து முடிச்சிடுறாங்க. இதுதான் அந்த லக்கி குரூப் ஆஃப் கம்பெனி ஜெயிச்சதுக்கான ஸ்டோரி, நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மைக்கு பிடிச்சிட்டு திரும்பி அந்த ரிப்போர்ட்டர் வந்து பேசிட்டு இருக்காரு. அதாவது அவங்க குடும்ப புனிப்பால ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்தனாலதான் இன்னைக்கும் லக்கி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்
அதாவது அடிமட்டத்துக்கு போய் திரும்ப டாப் லெவல் நம்பர் 1க்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் திரும்பியும் பழைய மாதிரி எல்லாமே லக்கி குரூப் ஆஃப் தான் சேர்மனா வந்துட்டாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அப்படியே முடிஞ்சு இங்க பார்த்தா மித்ரா இங்க நின்றுட்டு இருக்காரு. இங்க நம்ம ஜெயதேவும் அரவிந்தும் பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படி இவங்க அவ சொன்ன மாதிரியே வந்து லக்ஷ்மி சொன்ன மாதிரி நம்ம இதை மீட்டு கொடுத்துட்டா, நம்ம கம்பெனி திரும்பி நம்ம கிட்டே வந்துருச்சு, நம்மளே திரும்ப சேர்மன் பக்கத்தையா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே ஜெயதேவ் வந்து தற்செயல திரும்பி பாக்குறாரு. பின்னாடி பார்த்தா மித்ரா நிக்கிறாரு. உடனே ஆமா யாரோ இவ என்ன போய் கிழிச்சிட போறா, இவ அங்க போய் என்ன நடக்க போகுது, லக்ஷ்மி போனா உடனே வந்து கம்பெனி என்ன திரும்ப வந்துடவா போகுது, இப்ப போய் எதுக்கு அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசினாங்க. லக்ஷ்மி சொன்ன மாதிரியே சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டால, அவ சொன்னதை ஜெயிச்சுட்டால அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயதேவ் வந்து மித்ராவை இன்னுமே தூண்டி விட்டுட்டு இருக்கிறாரு. அப்படியே வலது பக்கம் பார்த்தா நம்ம மனிஷாக்கும் தேவியானிக்கும் அல்ல விட்டுருச்சு, எப்படிடா இவ ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்தா குட்டீஸ் ரெண்டும் கரெக்டா லக்ஷ்மி வந்து பேட்டி குடிக்கல, குட்டீஸ் ரெண்டும் வந்துருவாங்க. உடனே முடிச்சோடனே ஜெயிச்சுட்டாங்க, அப்பா ஜெயிச்சுட்டாங்க, அப்பா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு கத்துவாங்க. உடனே நம்ம அரவிந்தா வந்து கேட்பாங்க, டேய் உங்க அம்மா தானடா அங்க பேசுனது, எப்படி உங்க அப்பா ஜெயிச்சுட்டாங்கன்னு நீ சொல்லிட்டு இருக்க. ஐயோ ஆச்சி உங்களுக்கு தெரியலையா, அம்மா யாருக்காக போனாங்க, அப்பாக்காக, அப்பாக்கு இந்த கம்பெனியை திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக தானே அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அப்ப இப்ப யாரு ஜெயிச்சது, அப்பா தானே ஜெயிச்சது, அப்பாக்காக தானே அம்மா இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே மித்ரா வந்து பின்னாடி இருந்து கேக்குறாரு. மித்ரா கேட்கிறாருன்னு தெரிஞ்சு பேசல, அவங்க சும்மா நார்மலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்தையுமே கேட்டு அவருக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருக்கு. மனிஷாக்கு இதெல்லாம் கேட்டு வயிறு எரியுது. அப்படி என்னடா இவ என்ன செஞ்சாலும் இவ ஒளியவே மாட்டாளா, இவளை எப்படி தாண்டா கொள்றது அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறாங்க நம்ம மனிஷா. உடனே ஆமாங்க, உடனே ஜெயதேவும் அரவிந்தும் பேசிட்டு இருக்கிறாங்க. சிலருக்கெல்லாம் எங்க வந்து அருமை தெரியுது, இப்பயாச்சும் புரிஞ்சுக்கணும் ஒருத்தங்களோட நல்ல மனசை, ஒருத்தங்க லக்ஷ்மி திரும்ப வந்ததுனாலதான் நமக்கு இந்த கம்பெனி திரும்ப நம்மகிட்டே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜெயதேவும் அரவிந்தும் பேசிட்டு இருக்காங்க. மித்ரா வந்து எதுவுமே கண்டுக்காம குடுகுடுன்னு மாடிப்படிக்கிட்டே ஏறி போயிடுறாரு. இங்க இவங்க மனிஷாவும் தேவியானையும் பார்த்தா ரூமுக்கு கோச்சுக்கிட்டு உள்ள போயிடுறாங்க. உடனே நீங்க உங்களுக்கு தாண்டா கண்ணா நன்றி சொல்லணும், நீங்க தான் அந்த சீதாராமனுக்கு வந்து அந்த ஆஞ்சநேயா ஹெல்ப் பண்ண மாதிரி வந்து இப்போ நீங்களும் வந்து நீங்க 2 பேரும் தான் சரி பண்ணியிருக்கிறீங்க, உங்களோட கடவுளோட பிரார்த்தனை தான் இன்னைக்கு சரியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி அங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து இவங்களுக்கு அர்ஜுனுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே விவேக் வந்து தலையும் புரியாது வாழும் புரியாது, நாங்க இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கணும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. உனக்கு தெரியாத விவேக், நைட்டு லக்ஷ்மி வீட்டுக்கு வந்து உதவி கேட்டா, அப்புறம் சரி எனக்கு அது வர புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வந்து கேட்பாங்க, நீங்க உங்க ஷேர்ஸை குடிச்சீங்க, எனக்கு அது வர புரிஞ்சுது, 40 ஷேர்ஸ் வர புரிஞ்சுது, எப்படி ஜேஎம்ஆர் இதுல கொண்டு வந்தீங்க, அவங்க எப்படி ஷேர்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கும்போது, நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போன அடுத்த நொடி நான் ஜேஎம்ஆருக்கு ஃபோன் பண்ணேன், உங்க வீட்டுக்கு வரவா பேச அப்படின்னு கேட்க கால் பண்ணேன், அவங்கள வர சொன்னாங்கன்னே, போய் இந்த மாதிரி லக்ஷ்மி இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிட்டு இருக்கா, அவங்களால உதவ முடியுமான்னு போய் கேட்டேன். அவங்க யோசிக்கவே இல்லை, லக்ஷ்மிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட 80% ஷேர்ஸை உனக்கு உன் பேருக்கு மாத்த சொன்னாங்க, அதாவது உனக்கு துணையா வெல்விஷரா இருக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சூப்பர், ஆனா நீங்க பண்ணதுதான் பெரிய விஷயம், நீங்க வந்து என் அண்ணிக்காக எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி விவேக் சொல்லுவாரு. உடனே லக்ஷ்மி எனக்கு பண்ணாத உதவியை ஒன்றும் நான் பண்ணல விவேக், லக்ஷ்மி எனக்கு இது வரைக்கும் நிறைய பண்ணியிருக்கா, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கால் தூசி மாதிரி தான், இது ரொம்ப ரொம்ப சின்ன உதவி தான் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ரொம்ப பெரிய விஷயம், நீங்க ஷேர்ஸை வந்து எங்களுக்கு எழுதி கொடுத்ததுலாம் பெரிய பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நண்பன் கஷ்டத்துல இருக்கப்போ உதவுறவன் தானே உண்மையான நண்பன், அவன் தானே உண்மையான நண்பன், அதைத்தானே நானும் பண்ணியிருக்கேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அர்ஜுன் வந்து நம்ம லக்ஷ்மி வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஹெல்பிங் டெண்டன்சி நீ வந்து கொடுக்கறனாலதான் கடவுள் வந்து ஒண்ணு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கடவுள் வந்து உனக்கு உதவி பண்ணி இருக்கிறாரு, நீ எல்லாருக்கும் பண்ற உதவினாலதான் உனக்கு இவ்வளவு பெரிய உதவி இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அர்ஜுன், நீங்க தான் சரியான நேரத்துல நீங்க உங்க ஷேர்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம ஜெயமார் சார் இதையும் கொடுத்துருக்கீங்க, அது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாருமே உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே விவேக்கும் வந்து சொல்றாரு, ஆமா அன்னிக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு அவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும், அண்ணி வந்து யாரு என்னன்னு பார்க்கவே மாட்டாங்க, அவங்க எல்லாருக்குமே உதவி பண்ணுவாங்க, அந்த உதவியெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு அன்னைக்கு இவ்வளவு பெரிய உதவி கிடைச்சிருக்கு, நீங்க நம்மளாட்டியும் இதுதான் நீ உண்மை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. சரி அடுத்து என்ன பிளான் அண்ணி அப்படின்னு சொல்லி விவேக் கேட்கிறாரு. இப்ப எல்லாம் முடிஞ்சது, நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி குடிக்கணும், நம்ம எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம அர்ஜுன் வந்து லக்ஷ்மி மன்னிச்சிரு, எனக்கு இப்ப அடுத்த முக்கியமான வேலைகள் இருக்கு, நான் அதனால போகணும், கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், நீங்க 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்றாங்க.
உடனே அதுக்கு அடுத்து நம்ம அர்ஜுன் வந்து கிளம்பி போயிடுறாரு. உடனே விவேக் வந்து அர்ஜுனை புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. அண்ணி, அர்ஜுன் உங்களுக்காக இவ்வளவு உதவி பண்ணாலும் அவர் இவ்வளவு தன்னடக்கமா பேசுறாரு. உண்மையில அர்ஜுன் மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு நண்பர் கிடைச்சது உங்களுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப பெரிய விஷயம் நீ அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. சரி வா விவேக், வீட்டுல எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருப்பாங்க, நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம வில்லிகள் 2 பேத்துக்கும் தான் தலைக்கு ஏறிடுமே, ஜெயிச்சுட்டா வேற, நம்ம லட்சுமி வேற ஜெயிச்சாச்சு, இதுக்கு அடுத்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவியானியும் மனிஷாவும் அப்படியே மொட்டை மாடிக்கு போய் அங்க கத்திட்டு இருக்கிறாங்க. பால்கனில இருந்து கத்திட்டு இருக்கிறாங்க. மனிஷாக்கு வந்து வழக்கம் போல பல்பு வாங்கியாச்சு. உடனே நம்ம தேவியானி வந்து குத்தி கட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம மனிஷாவை. நீ எல்லாம் எதுக்கு மனிஷா, நான் அப்பவே சொன்னேன் அந்த லக்ஷ்மி ஏதாச்சும் பிளான் பண்ணுவா, கடைசி நேரத்துல அவ எப்படியாச்சும் ஜெயிச்சிருவான்னு. நீதான் இதுல ஜெயிக்கவே மாட்டா, இதுல ஜெயிக்க அவளுக்கு வாய்ப்பே இல்லை, என் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ பாத்துப்பா, அவ எல்லாத்தையுமே பேசி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப கடைசியில என்ன நடந்தது பாத்தியா? நான் தான் சொன்னல அந்த லக்ஷ்மிக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு, அவ கண்டிப்பா ஜெயிச்சு. இப்ப பாரு, அவ ஜெயிச்சது மட்டும் இல்லாம அவ ஜெயிச்சதுக்கு பெருசா எல்லாருக்கிட்டையும் மித்ரா என்னோட புருஷன் தான் இதுக்கு காரணம், என்னோட குடும்பம் தான் இதுக்கு காரணம்னு எவ்வளவு நடிப்பை போட்டான்னு பாத்தியா? இதெல்லாம் தேவையா? நீ முதல்ல லக்ஷ்மிய போகவே விட்டுருக்க கூடாது. இப்ப பாரு என்ன நடந்துச்சு. ஐயோ ஆன்டி, மனிஷா சொல்றாங்க இப்போ, ஐயோ ஆன்டி, எனக்கு என்ன கனவா கண்டேன், எனக்கு என்ன தெரியும், நான் என்ன நினைச்சேன், மித்ராக்கு இந்த கம்பெனி எல்லாமே போயிடுச்சுன்னா அடுத்து மித்ரா லக்ஷ்மிய வெறுத்து என்னோட கம்பெனி போனதுக்கு எல்லாமே நீதான் காரணம்னு இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவான். அதுக்கடுத்து இதை ஒரு சாக்கா வச்சு திரும்ப நான் மித்ராவை அந்த சேர்மேன் பதவியில உட்கார வச்சு அவன் கையால தாலி வாங்கி கட்டிக்கலாம், அவனுக்கு மித்ராவை கல்யாணம் பண்ணலாம்னு நான் நினைச்சேன். ஆனா இப்படி நடக்கும்னு எனக்கு என்ன தெரியவா செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம மனிஷா வந்து விலைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே தேவயானி சொல்றாங்க, 4 பக்கமும் யோசிக்கணும் மனிஷா, 4 பக்கமும் யோசிக்கணும். இங்க என்ன நடக்கும், இந்த ஜெயமாரி என்ன பண்ணுவாரு, இந்த அர்ஜுன் என்ன பண்ணுவாரு, கடைசி நேரத்துல என்னெல்லாம் நடக்கும்னு நீ வந்து எல்லா ஆங்கிள்லயும் யோசிக்கணும். அந்த லக்ஷ்மி பாரு எல்லா ஆங்கிள்லயும் எல்லா ஆங்கிள்லயும் யோசிச்சு இப்ப பாரு ஜெயிச்சுட்டா பாரு. நீ அந்த லக்ஷ்மி மட்டும்தான் எனக்கு எதிரி, அவளெல்லாம் அடிக்கிறதெல்லாம் அசால்ட்டு அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு அவளை சும்மா மிரட்டுற மாதிரி பயந்துகிட்டு இருக்க, மிரட்டுற மாதிரி அவரை பயப்பட வச்சுக்கிட்டு இருக்கே தவிர ஒரு மூளையவே யூஸ் பண்ண மாட்டான் அந்த லக்ஷ்மி. பாரு அவ மூளையை யூஸ் பண்ணி இப்ப பாரு ஜெயிச்சு திரும்பி இந்த வீட்டுக்குள்ள வந்து ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்ப என்ன பண்ண போற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ ஆன்டி தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க 4 பக்கமும் யோசிக்கிறதா இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும், அன்னைக்கு அந்த ஜானு ஹோட்டல் விஷயத்துல மாட்டி விட்டீங்கல்ல, கடைசியில உங்களுக்கு என்ன நடந்துச்சு? சரி அவ்வளவு நீங்க 4 பக்கம் யோசிக்கிறதா இருந்தா ஜானு விவேக் கல்யாணம் எப்படி நடந்துச்சு, உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் எனக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, சரி நம்ம 2 பேருமே கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம், அதை இப்ப முடிஞ்சு போன கதையை வந்து பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. இப்போ உனக்கு ரொம்பவே கோவமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட அவளை புடிச்சு 4 கேள்வி கேட்டுட்டு கூலாகு, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம சராயு வந்து அப்படியே கார்கிட்ட வந்து கோத்துல இருக்கிறாங்க. அந்த கடைசி நேரத்துல அர்ஜுன் வந்து எனக்கு வந்து 20% ஷேர்ஸ் இருக்கு, அதுக்கடுத்து வந்து ஜெயமாரோட ஷேர்ஸ் எல்லாமே இப்போ வந்து லக்ஷ்மிக்கு தான் இருக்கு அப்படின்னு சொன்னது. அது வந்து இவங்களுக்கு மைண்ட்ல வந்து போகுது. கடைசி நேரத்துல இந்த லக்ஷ்மி ஜெயிச்சுட்டாங்க, அதுவும் இல்லாம உனக்கு இந்த சேர்லாம் லாய்க்கே வராது, உனக்கு இந்த சேர் வேணும்னா நீ காசு கொடுத்து வாங்கு, அதை விட்டுட்டு சேர்மேன் பதவிக்கெல்லாம் நீ ஆசைப்படாத அப்படின்னு நம்ம லக்ஷ்மி வந்து சராயை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சராயை வந்து நினைச்சு பாக்குறாங்க. சே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவருக்கு அவங்களோட பிஏ வந்து வராரு. வந்துட்டு மேடம் எதுக்கு மேடம் இப்போ இவ்வளவு கோவப்பட்டு இருக்கிறீங்க, இவ்வளவு கோவப்பட்டீங்கன்னா நீங்களும் உங்க அப்பா மாதிரிதான் ஆவீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. முதல்ல கோவத்து குறைங்க மேடம், அந்த லக்ஷ்மியை பாருங்க அமைதியா இருந்து அவ வேலையை ஃபுல்லா முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நீ அந்த லக்ஷ்மி புகழ்றதுக்கு தான் இப்ப எங்கிட்ட வந்தியா அப்படின்னு சொல்லி இவங்க சராய் வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. அது இல்ல மேடம், சும்மா கோவத்துல கத்துறதுனால எதுவும் மாற போறது இல்ல, நீங்க முதல்ல இதை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கணும். ஓவர் கான்பிடன்ஸ்ல நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னு ரொம்ப திமிரா நின்றுட்டு இருந்தீங்க. ஆனா கடைசியில இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? இதுக்குதான் ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கக்கூடாது, ஆணவத்துல ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடு, நிறுத்துறியா, தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காது, எனக்கு எரிச்சல் தான் வருது உங்களெல்லாம் பார்க்கவே அப்படின்னு சொல்லி நம்ம சராய் வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா சராய்க்கு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம மனிஷா தான். அவங்க ஆதங்கத்தை தீக்கணும்ல, நம்ம மனிஷா அவங்களோட ஆதங்கத்தை தீக்கணும்னா இவங்க சராய்க்கு கால் பண்ணி திட்டணும்ல. ஏய் உன்னையெல்லாம் நம்பினதுக்கு உன்கிட்ட ஒரு வேலையை உருப்படியா கொடுத்தேன், ஆனா அதுலயும் பாரு கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்க, இதுல நான் தான் ஜெயிச்சிருவேன், அந்த லக்ஷ்மியை தோக்கடிச்சிருவேன் என்கிட்ட என்னெல்லாம் பேசின, நீ சொன்னதை நம்பி அந்த லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டே போயிருவா, அதுக்கடுத்து மித்ராவை திருமண சேர்மேன்
பொசிஷன்ல உட்கார வச்சு நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு உன்னால நான் எவ்வளவு பிளான் போட்டிருந்தேன், எல்லாத்தையும் இப்ப 5 செகண்ட்ல 5 நிமிஷத்துல வீணாக்கிட்டு வந்து நிக்கிற. என்னமோ திமிரா சொன்ன நீ அந்த லட்சுமியெல்லாம் லட்சுமியால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே கிழிக்க முடியாதுன்னு. இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற? உன்னால எனக்கு உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. உன்னை பார்க்கவே எனக்கு எரிசலா இருக்கு. ஒரு வேலையை உருப்படியா பண்றது இல்ல. உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு சரையோ அப்படின்னு சொல்லி மனிஷா வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. நான் இல்ல மனிஷா, நான் கடைசி நிமிஷம் வரை ட்ரை பண்ணேன். நான் சொல்றதை கேளு. நான் லாஸ்ட் மினிட் வருது, அதுக்காக நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா லாஸ்ட் மினிட் வரை என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. என்ன ட்ரை பண்ண நீனு? எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் அந்த லட்சுமி போய் பின்னாடி போய் நிக்கிறாங்க. இதுல பேசுற வந்துட்டா, தயவு செஞ்சு போனை கட் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம மனிஷா போனை கட் பண்ணிடுறாங்க. இவங்க உடனே கோத்துல போனை உடைக்கலான்னு போறாங்க. உடனே ஒரு மேடம் இப்பவும் லாஸ் உங்களுக்கு தான். இப்ப கோவத்துல நீங்க ஆத்திரத்துல போனை உடைச்சிங்கன்னா உங்களுக்கு தான் மேடம் நஷ்டம். சிந்திச்சு செயல்படுங்க மேடம், கோவப்படாதீங்க. எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? சரி, அந்த லக்ஷ்மி இன்னைக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டா. என் ஃப்ரெண்டு மனிஷா அவளையும் மித்ராவையும் சேர்த்து வைக்கணும் நான் எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறேன். அதுலயும் பெரிய எடையா வந்து நின்றுட்டால. அவளுக்கு இந்த சரையுனா யாருன்னு நான் அந்த லக்ஷ்மிக்கு காட்டுறேன். நான் இந்த தோல்வியை கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சராய் வந்து கத்திட்டு அப்படியே இவங்க காரை எடுத்துட்டு அடுத்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க லட்சுமி அழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இப்படியே பார்த்தா இங்க அரவிந்தா வீட்டு வாசல்ல விவேக்கும் ஜானும் கார்ல படம் வந்து இறங்குறாங்க. இறங்கினோன்னா இங்க குட்டீஸ் 2 ஓடி வராங்க. நம்ம லக்கியும் ஜுன்னும் ஓடி வர, ஆமா உங்களை நாங்க இன்னைக்கு டிவியில பார்த்தோம், சூப்பர்மா சூப்பர், நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க, நீங்க அப்பாவுக்காக இந்த இதை ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு, உங்களை நினைக்க எனக்கு ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்றேம்மா. நீங்க பேசினது எல்லாத்தையுமே நாங்க கேட்டோம், நீங்க பேசினது எல்லாத்தையுமே நாங்க பார்த்தோம், நீங்க அப்படியே நெத்தி அடியா எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தீங்கம்மா. உங்களை நினைச்சுக்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. அப்பாவுக்கு நீங்க சொன்ன மாதிரி கிஃப்ட் மாதிரி பண்ணிட்டீங்க, அப்பா நினைச்சதை நீங்க சாதிச்சிட்டீங்க, அப்பாவை விட்டு கொடுக்கல நீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஏய் இப்பதானடா வந்து இறங்கி இருக்கிறாங்க, அதுக்குள்ள என்னடா இத்தனை கேள்வி இத்தனை சொல்லிட்டு இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ளதான் வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பின்னாடியே பார்த்தா நம்ம அரவிந்தாவும் ஜெயதேவும் வந்துட்டு அவங்க சொல்றதுல என்னப்பா என்ன விவேக் தப்பு இருக்கு, எனக்கு லட்சுமி என்னோட மருமகன் சொல்றதுல இன்னைக்கு எனக்கு ரொம்ப கௌரவமா இருக்கு, எனக்கு ரொம்ப மரியாதையா இருக்கு. இன்னைக்கு அவ லக்கி குரூப் ஆஃப் கம்பெனியோட மானம் மரியாதை எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்திருக்கா, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா லட்சுமி வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. பார்த்தா நம்ம ஜானு வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்காக ஆரத்தி கரைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. உடனே இவங்க தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு நம்ம தேவியானியும் மனிஷாவும் இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல, இப்ப இந்த லட்சுமிக்கு இந்த ஆர்த்தி எல்லாம் ஒரு கேடா, இவளுக்கு இதெல்லாம் தேவையா ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா, நீ சாதிக்க முடியாதது அவ சாதிச்சுட்டால, இன்னைக்கு அவ பெருசா தானே சாதிச்சுக்கிறா, அப்போ அதெல்லாம் பண்ணதானே செய்யணும், வேற என்ன பண்றது, இதை பார்த்துதான் தொலைணும் நம்ம அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே ஜானு வந்து ஆர்த்தி எடுக்க வராங்க. வேண்டாம் ஜானு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அரவிந்தா. எதுக்குடா நிறுத்துறாங்கன்னு பார்த்தா, என் மருமகளுக்கு நானே என் கையால நான் ஆரத்தி எடுக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தாவே அவங்க கையால ஆரத்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஆரத்தி எடுத்துட்டு வராங்க. ஆரத்தி எடுத்துட்டு வரும்போது நம்ம லக்கியும் ஜுன்னுவும் நேரா போய் மாடியில இருந்து மித்ராவை கூட்டிட்டு வந்து அவரும் வந்து நிக்க வைக்கிறாங்க. உடனே நம்ம அரவிந்தா வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு, நீ இன்னைக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க தெரியுமா, இந்த நந்தன் குடும்பத்து மருமகளா இன்னைக்கு யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்த நீ பண்ணிருக்க. இந்த நந்தன் குடும்பத்து மருமகளா நான், தேவயானி, ஜானு, இங்க எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயத்த நீ ஒரே ஆளா நின்று திரும்பி இந்த நந்தன் குடும்பத்தை பெருமைப்பட வச்சிருக்க. நந்தன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், லக்கி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நீ திரும்ப மீட்டு கொண்டு வந்திருக்க லட்சுமி. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், இது ரொம்ப பாராட்டத்துக்குரிய விஷயம். நீ இன்னைக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அரவிந்தா வந்து பாராட்டி தள்ளுறாங்க. மித்ரா இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு. மனிஷாக்கு இங்க வயிறு எரியுது. இப்ப இது ரொம்ப தேவையாண்டி, இங்க மித்ரா வேற நின்றுட்டு இருக்க, இப்பதான் தேவையே இல்லாம இவங்க அப்படியே புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க இந்த லட்சுமி, எனக்கு எரிச்சல் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. உடனே மித்ராவும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு சேர்ல. உடனே வந்துட்டு இங்க பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாரும். அப்பா, இன்னைக்கு உங்க அம்மா உங்களுக்காக எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுங்கப்பா, அவங்களுக்கு நீங்க ஒரு தேங்க்ஸ் ஆகுது சொல்லணும்ல, நீங்க அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்ணுங்கப்பா, நீங்க தான் அவங்க இவ்வளவு பெரிய ஜெயிச்சதுக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுக்காகவே நீங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த குட்டீஸ் ரெண்டு பேசிட்டு இருக்கு. மனிஷாக்கு அப்படியே வயிறு எரியுது. இவனே சும்மா இருந்தாலும் இந்த பிசாசுங்க 2 எதுக்கிட்டா இப்படி வந்து இன்னும் கோல் மூட்டிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி மனிஷா வந்து வயிற்றுச்சல்ல இருந்துட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம ஜானு வந்து பார்த்தா ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு வராங்க. வந்துட்டு நம்ம அரவிந்தா வந்து கேட்கறாங்க, இதுக்கு ஜானு ஸ்வீட்ஸ் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இல்ல அக்கா எவ்வளவு பெரிய விஷயத்த
சாதிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுக்கா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி கையில ஸ்வீட் பாக்ஸை கொடுக்குறாங்க. முதல்ல அரவிந்தா கிட்ட போய் ஸ்வீட்டை கொடுக்குறாங்க, அடுத்து ஜெயதேவ் கிட்ட, விவேக் கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து இந்த சைடு அப்படியே திரும்ப வராங்க. உடனே சொன்னோம், அப்பாக்கு கொடுப்பா, அப்பாக்கு கொடுமா முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் அப்படியே நீட்டிட்டே நிக்கிறாங்க ஸ்வீட் பாக்ஸ. அவரு எடுக்கவே இல்லை. உடனே அதுக்கடுத்து மனிஷாவும் தேவியானியும் மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாங்க, எப்படியோ மித்ரா அந்த ஸ்வீட் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு லக்கி சொல்றாங்க. நம்ம ஜுன்னுவும் சொல்றாரு, எடுங்கப்பா, அம்மா இதெல்லாம் யாருக்காக பண்ணியிருக்காங்க, உங்களுக்காக தானே பண்ணியிருக்காங்க. திரும்பியும் இந்த லக்கி குரூப் ஆஃப் கம்பெனி நமக்கு திருப்பி கொண்டு வந்திருக்காங்க, இதை நம்ம இன்னைக்கு கொண்டாடியே ஆகணும்ல, ஸ்வீட் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு, இதெல்லாம் யாருக்காக பண்ணாங்க, உங்களுக்காக தானே பண்ணாங்க, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த செகண்ட் வந்து நம்ம மித்ரா வந்து மெதுவா ஸ்வீட் எடுக்கிறாரு. உடனே இவங்க மனிஷாக்கு அப்படியே மூஞ்சி மாறுது. என்னடா இவ அந்த இந்த மித்ரா என்னடானா ஸ்வீட் எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி தேவயானி மனிஷாவும் அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா அடுத்து இந்த குட்டீஸ் அதோட மட்டும் விடாம, அப்பா அம்மாக்கு ஊட்டி விடுங்க, நீங்க அம்மாக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க, இதுல ஜெயிச்சது நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே, அம்மாக்கும் நீங்க ஊட்டி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மனிஷா இருந்துட்டு, ஏய் அதெல்லாம் எதுக்கு ஊட்டி விடணும், எதுக்கு மித்ரா எதுக்கு லக்ஷ்மிக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம அரவிந்தா இருந்துட்டு, அவங்க புருஷன் கொண்டாட்டி அவங்க ஊட்டி விடுறதுல என்ன தப்பு இருக்கு, அதுல என்ன தப்பு இருக்கு, மித்ராக்கு அதெல்லாம் மித்ரா தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டான்ல அப்படின்னு சொல்லி அடுத்து தேவயானி சொல்றாங்க. மித்ரா இப்ப ஊட்டி விட மாட்டேன்னு உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னானா தேவயானி அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப இப்படி இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. மித்ராவும் லட்சுமியும் பார்த்தா அமைதியை நின்றுட்டு இருக்கிறாங்க. மித்ரா வந்து யாருக்கு சாதகமாவும் பேசல, அவர் ஊட்டி விடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி அவர் வச்சுட்டே இருக்கிறாரு கையில லட்டுவை. நம்ம குட்டீஸ், அதாவது நம்ம லக்கியும் ஜுனுவும் எடுத்துட்டு லட்டுவை எடுத்து, அப்பா ஊட்டி விடுங்கப்பா, லக்ஷ்மி அம்மாவுக்கு ஊட்டி விடுங்கப்பா, ஊட்டி விடுங்கப்பான்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. முதல்ல பார்த்தா நம்ம மனிஷாக்கு எடுத்து விட பாக்குறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம ஜெயதேவும் அரவிந்தாவும் பெரிய பாரம் புகட்டுற மாதிரி அவங்க புருஷன் பொண்டாட்டி அவங்க ஊட்டி விடுன்னு சொல்றாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மனிஷா மூக்க உடச்சு விட்டுறாங்க. அடுத்து அப்படியே பார்த்தா ஊட்டி விடுங்கப்பா, ஊட்டி விடுங்கப்பான்னு மித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா தேவயானி வந்து திரும்ப பல்ப் வாங்கிட்டு போறாங்க அரவிந்தா கிட்ட. உடனே அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெயதேவ் வந்து தேவயானி மூக்க உடச்சு விட்டுறாரு. அடுத்து பார்த்தா நம்ம மித்ராவே லட்டு எடுக்கிறாரு, எடுத்து ஊட்டி விட போறாரு. முதல்ல அவர் சாப்பிட்டாரு, அடுத்து லக்ஷ்மிக்கு ஊட்டி விடுறாரு. உடனே அதுக்கு அடுத்து இந்த பசங்க இப்பயும் சும்மா இருக்காம, அம்மா அப்பா இப்ப உங்களுக்கு ஊட்டி விட்டாங்கல்ல, இப்ப அதே மாதிரி நீங்க அப்பாக்கு லட்டு ஊட்டி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி திரும்பி ஸ்வீட்டை ஊட்டி விட சொல்றாங்க. நம்ம லக்ஷ்மியும் சந்தோஷமா அந்த ஸ்வீட் எடுத்து ஊட்டி விடுறாங்க. இதை பாக்குறதுக்கும் இவங்களுக்கு வயிறு எரியுது, நம்ம மனிஷாக்கும் தேவியானுக்கும் வயிறு எரியுது. அதுக்கடுத்து ஸ்வீட் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம லக்ஷ்மி போய் தேவியானிக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க, மனிஷாக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்குமே ஸ்வீட் கொடுக்குறாங்க. குட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்து முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அடுத்து நம்ம லக்ஷ்மி சொல்றாங்க, நீங்க அது விவேக் அந்த ஃபைல் எடுத்துட்டு போறாரு, அண்ணா நீ திரும்பியும் சேர்மனா இதுல சைன் பண்ணுனா அப்படின்னு சொல்றாங்க. உடனே லக்ஷ்மி பின்னாடி இருந்து, ஆமா நீங்க எந்த பதவியை வந்து நீங்க ராஜினாமா பண்ணீங்களோ இப்போ நீங்க இன்னைக்கு நீங்க திரும்பியும் வந்து சைன் பண்ணுங்க, நீங்க திரும்ப அந்த சேர் உங்களுக்காக மட்டும்தான் இருக்கு, நீங்க மட்டும்தான் அந்த சேர்ல உட்காரணும், அந்த பொறுப்பு உங்களுக்கு மட்டும்தான் வந்து சேரணும், அதுக்காக தான் இவ்வளவு பண்ண அப்படின்னு சொல்லி நீங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியும் சொல்றாங்க. உடனே அவரும் அந்த ஃபைலை வாங்கி மித்ரான்னு சைன் பண்ண போறாரு. நம்ம அரவிந்தா வந்து நிறுத்து மித்ரா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜெயதேவ் கேட்கிறாரு, இப்ப ஏதாவது அவசகுணமாமா, நல்ல நேரம்னு வரலையா, அதுக்காக தான் கையெழுத்து போட வேண்டாம்னு சொல்றியா அரவிந்தா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, மித்ரா ஒன்றும் அதுல கையெழுத்து போட தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன அரவிந்தா சொல்ற, எனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி ஜெயதேவி கேட்கறதுக்கு, மித்ரா ஒன்றும் இனிமேல் சேர்மனா இருக்க தேவையில்லை, நம்ம லக்ஷ்மியே மித்ரா சேர்மனா இருக்க தேவையில்லைன்னா நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ வேற யாராவது சேர்மனா போட போறீங்களா அத்தை, வேற யார் வந்தாலும் பொருத்தமா இருக்காத அத்தை அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி சொல்றாங்க. மித்ரா இனிமேல் சேர்மனா இருக்க வேண்டாம் லக்ஷ்மி, இனிமேல் சேர்மன் இந்த நந்தன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் லக்கி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இதோட சேர்மன் எல்லாமே இனிமேல் லக்ஷ்மி தான் அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மியா, ஐயோ அத்தை நான் இதெல்லாம் எனக்காக பண்ணல, இது எல்லாமே நான் மித்ராக்காக அவங்களுக்காக பண்ணேன், இது இதுக்கு நான் இதுக்கு சேர்மனா இருக்கணும், அவங்க யார் எந்தெந்த பொறுப்புல இருந்தாங்களோ அவங்க கையில இருந்தா தான் அந்த பொறுப்புக்கு மதிப்பு இருக்கும், அதனால இது மித்ரா கிட்ட தான் இருக்கணும், நான் இதுல முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அடுத்து நான் இதுல சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மித்ரா வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற, சைன் பண்ணல அப்படியே வச்சுட்டாரு கீழே. அதுக்கு அடுத்து உடனே இவங்க அரவிந்தா வந்து என்ன லக்ஷ்மி சொல்ற, நீ வந்து இப்போ நீ மட்டும் இல்லைன்னா இந்த மித்ரானந்தன் குரூப் ஆஃப் கம்பெனி வந்து திரும்ப வந்திருக்குமா, வந்திருக்காது,
இல்ல இப்போ இவன் தான் திரும்ப இப்ப வந்து இவன் கையெழுத்து போட முடியுமா? இப்போ இந்த நடுத்தெருவுக்கு வந்துடும். நந்தன் குடும்பத்தோட கம்பெனியே வந்து நடுத்தெருக்கு வந்திருக்கும். அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கும், நம்ம எல்லாம் என்ன பண்ணிருப்போம்னு நீங்க யோசிக்க முடியல. நீ உன்னோட அறிவை பயன்படுத்தி நீ தான் இதுக்காக போராடி நீ இந்த வீட்டுக்கு மருமகளா உன்னால என்ன படியுமோ என்ன பண்ண முடியுமோ உன்னால கடைசி நிமிஷம் வர உன்னோட எல்லாத்தையும் கொடுத்து நீ வந்து உன்னோட ஒட்டுமொத்த உழைப்பு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா பக்கமும் யோசிச்சு அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை மீட்டுட்டு வந்தது நீ தான் இந்த சேர்மன் பதவிக்கு பொருத்தமானவ, மித்ரா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனிஷா, ஆன்டி நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மனிஷா வந்து கத்துறாங்க. உடனே இது என்னோட குடும்ப விஷயம், இதுல நீ பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது மனிஷான்னு மனிஷாக்கு மூக்கு உடச்சு விட்டுறாங்க. மனிஷா தானே பேசக்கூடாது, நான் பேசலாம்ல, அக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேவயானி வந்து திரும்ப எதிர்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன வா தேவயானி, இப்ப என்ன பிரச்சனை? இவ என்னமோ பெருசா ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி இப்ப இவள்கிட்ட இந்த சேர்மன் பதவியை தூக்கி கொடுக்க போறீங்களா? இவெல்லாம் இந்த சேர்மனா இருக்க இவளுக்கு என்ன தகுதி இருக்கு? இவளே ஒரு வெத்து வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுற? இப்போ லக்ஷ்மி மட்டும் இல்லைன்னா இந்த கம்பெனி மொத்தமும் நம்மளை விட்டு போயிருக்கோம். நம்ம அடுத்து என்ன பண்ணிருக்கோம்னு தெரியாது. இந்த இதுக்காக நீ ஏதாவது போய் கஷ்டப்பட்டியா? இல்ல நான் ஏதாவது போய் கஷ்டப்பட்டனா? இல்ல இந்த வீட்டுல இருக்கிற யாராலையுமே எல்லாரும் யோசிச்சு பார்த்து இனிமேல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, கண்டிப்பா நம்ம கம்பெனியை காப்பாற்றவே முடியாதுன்னு கை விரிச்சிட்டு அழுதுட்டு தானே இருந்தோம். ஆனா லக்ஷ்மி தானே இப்ப இவ்வளவு போராடி எல்லார்கிட்டையும் பேசி யார்கிட்ட என்ன பேசணும் எல்லாம் யோசிச்சு கேட்டு லக்ஷ்மிக்காக உதவி பண்ணனால தானே இப்ப இந்த கம்பெனி வந்து நம்ம கிட்ட திரும்ப வந்திருக்கு. சேர்மன் பதவியும் நம்ம கிட்ட வந்திருக்கு. அதுக்கு யார் தகுதியானவங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். நீ என்னமோ இவள மாதிரி எல்லாருமே இப்ப கவர்னரா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி மத்தவங்களுக்காக யோசிச்சவங்க தான் இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கிறாங்க. பெரிய பிசினஸ் மேக்னெட்ல இருந்து எல்லாருமே வந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு யோசிச்சனாலதான் அவங்களோட வளர்ச்சி வந்து வளர்ந்து வளர்ந்து பெரிய ஆளா இருக்கிறாங்க. நீ தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இது என்னோட முடிவு, இது என்னோட கம்பெனி, இது என்னோட முடிவு, நான் எடுக்கிற அந்த முடிவு தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி இதுல லக்ஷ்மி தான் நீ தான் கையெழுத்து போடணும் லக்ஷ்மின்னு லக்ஷ்மியை பத்தி சொல்றாங்க. உடனே மித்ராக்கு வந்து கோவுது. ஆமா இந்த கம்பெனி நீ ஜெயிச்சே தானே, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, இதுல நான் இனிமேல் சேர்மனா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை அப்படியே டீபாய் மேல அதாவது சோஃபா மேல வச்சுட்டு இவர் பாட்டு போயிடுறாரு, குடுகுடுன்னு மாடிக்கு ஏறி போயிடுறாரு. உடனே நம்ம லக்ஷ்மி வந்து அரவிந்தா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அத்தை நீங்க எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறீங்க? எனக்கு இந்த பதவி மேல எல்லாம் எப்பவும் ஆசை கிடையாது, நான் பதவி மேல இப்பவும் ஆசையும் படமாட்டேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அவர் பாருங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனிஷா, அதை தானே நீ எதிர்பார்த்த, மித்ராவை கஷ்டப்படுத்தணும்னு தானே இது பண்ணிருக்க, மித்ராவை கஷ்டப்படுத்தணும்னு கூட இல்ல, மித்ராவை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திரும்பியும் வந்து லக்ஷ்மியவே வந்து தப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம மனிஷா. உடனே இது என்னோட குடும்ப விஷயம், இதுல ஒண்ணு நீ ஒன்னும் தலையிட தேவையில்லை அப்படின்னு நம்ம மனிஷாக்கு வந்து மூக்கு உடஞ்சிருது. அடுத்து பார்த்தா நம்ம அரவிந்தா வந்து இல்ல லக்ஷ்மி, நான் எது பண்ணாலும் நம்ம குடும்பத்து நல்லதுக்காகவும் நம்ம கம்பெனி நல்லதுக்காகவும் தான் யோசிச்சு பண்றேன். இங்க பாரு, இது யார்கிட்ட எது சேரணும்னு இருக்கு, இதுக்காக கஷ்டப்பட்டது நீ, மெனக்கெட்டது நீ, கடைசி நேரம் வர போராடினது நீ, இப்போ எல்லாத்தையும் பண்ணி நீ இதுக்கு மித்ரா கிட்ட கொடுக்கணும், இதுக்கு நீ தான் கையெழுத்து போடணும் லக்ஷ்மி அப்படின்னு சொல்ல அடுத்து ஜெயதேவம், ஆமா அரவிந்தா சொல்றது கரெக்ட் தான் லக்ஷ்மி, இது உனக்கு தான் சேர வேண்டியது, நீ தான் அந்த பதவிக்கு பொருத்தமானவ, அதனால நீ தான் கையெழுத்து போடுன்னு சொல்ல அடுத்து குட்டீஸ் ரெண்டும், அம்மா சைன் பண்ணுங்க, நீங்க சைன் பண்ணுங்கம்மா, நீங்களே சேர்மனா இருங்கம்மா, அப்பா இருந்தேன்னா நீங்க இருந்த நீ ரெண்டு பேரும் ஒண்ணுதான், நீங்களே சைன் பண்ணுங்கம்மா, நீங்க தானே அப்பாக்காக தானே இதெல்லாம் பண்ணீங்க, நீங்க இதை சைன் பண்ணுங்கம்மா, நீங்க சைன் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி இந்த குட்டீஸும் கத்திக்கிட்டு இருக்க நம்ம தேவயானியும் மனுஷம் அப்படியே மூக்கு உடஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னடா இது, இந்த லக்ஷ்மிக்கு சாதகமாவே எல்லாமே நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெறுப்புல நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம லக்ஷ்மி வந்து கையெழுத்து போட்டுடுறாங்க. கையெழுத்து போட்டுட்டு அப்படியே பார்த்தா நம்ம லக்ஷ்மி அதோட மித்ரா வந்து மாடியில உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு, பெட்ல உட்காந்து அங்க கீழே நடந்ததை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. உடனே லக்ஷ்மி உள்ள வராங்க. இப்போ என்ன பார்க்க வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி மித்ரா கேட்க, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்து காலத்தோட போறாங்க. உடனே மித்ரா வந்து நகன் இந்த சைடு திரும்பிடுறாரு. இப்போ அதுதான் கீழே எல்லாரும் சொல்லிட்டாங்களே, இப்ப நான் வேற உனக்கு தனியா இதுக்கு என்னோட ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நான் இது எல்லாமே உங்க நலனுக்காக தான் பண்ணேன், அத்தை வந்து என்ன வற்புறுத்தினாலதான் இப்ப நான் இதுல கையெழுத்து போட்டிருக்கேன்னு தவிர எனக்கு இதுல உடன்பாடு இல்ல, பிள்ளைங்களும் இந்த மாதிரி சொன்னனாலதான் நான் இதுல கையெழுத்து போட்டேன்னு தவிர எனக்கு இந்த பதவி மேல எல்லாம் எனக்கு இப்போ ஆசை கிடையாது அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ இதெல்லாம் நான் நம்பணுமா,
ஐயோ எனக்கு ஒன்று கம்பெனி நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. உனக்கே வந்து பெருசா நாலேஜ் எல்லாம் இல்லை, நீ இனிமேல் இது சேர்மனா இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் ஜெயமார் கிட்ட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை வச்சு என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஓ அதை வச்சு நீ என்ன பண்ணுவ, அதாவது கம்பெனில யார் யார் என்ன பண்றா, யார் யாருக்கு எந்தெந்த ஒர்க் கொடுக்கணும், என்ன பண்ணணும் எல்லாம் உனக்கு தெரியுமா, எல்லாமே வந்து என்ன நீயே இதுக்கு ஃபுல்லா இன்சார்ஜ் எடுத்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா. லக்ஷ்மி வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க. அதாவது மித்ராவை வந்து எப்படியாவது கம்பெனிக்கு வர வைக்கணும், அதுக்காக அவங்க வந்து குதர்க்கமா பேசிட்டு இருக்கிறாங்க. அரவிந்தா வந்து இது எதுக்கு பிளான் பண்ணி இப்போ சேர்மனா வந்து நம்ம லக்ஷ்மி ஆக்கியிருக்காங்க அப்படின்னா, இவங்க சேர்மன் ஆக்குனா இப்போ இவங்க 2 பேர்த்திற்கான இடைவெளி வந்து குறையும். இப்போ ஒர்க் விஷயமா 2 பேரும் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வரும். அவங்க ஒர்க் விஷயமா 2 பேரும் ஒன்னா வேலை பார்க்குற மாதிரி வரும். வெளியே போற இடத்துக்கு ஒன்னா வெளியே போவாங்க. நம்ம மித்ரா வந்து ஆஃபீஸ்னே கதியா இருக்கிறாரு. அதனால இப்ப லக்ஷ்மியும் அதே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து உண்மையை வந்து புரிஞ்சுக்கு திரும்ப பழைய நிலைக்கு வருவாங்கன்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இவங்களை வந்து சேர்மன் பதவியில உட்கார வச்சிருக்கிறாங்க. நம்ம அரவிந்தா வந்து உட்கார வச்சிருப்பாங்க. உடனே இதுதான் மனசுக்குள்ள நினைப்பாங்க, அத்தை இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி வந்து மனசுல நினைக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து மித்ராவை இப்போ ஆஃபீஸ் வர வைக்கணும். ஏன்னா இப்ப லக்ஷ்மி இருக்கிறதுனால மித்ரா கண்டிப்பா ஆஃபீஸ் வர மாட்டார்ல, அவரை வர வைக்கிறதுக்காண்டி எதிர்ப்பா பேசுறது. அதாவது இப்ப நீங்க எதுக்கு ஆஃபீஸ் வந்து என்ன பண்ண போறீங்க, இனிமேல் நீங்க வீட்டுல இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாத்தி மாத்தி பேசினா அவர் வந்து எதிர்த்து பேசுவாரு, உடனே வந்துருவார்ல. அதுக்கு ஓ உனக்கு அப்படி வேற ஒரு ஆசை இருக்கா, நீ சேர்மேன் தான், நான் அந்த கம்பெனிக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு என்ன போஸ்டிங் இருக்கு நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, நீ சேர்மேன் தான், அந்த கம்பெனிக்கு எம்டி யாரும் இல்ல, அப்படியே இல்லைனாலும் கம்பெனியே என்னோடது, என்ன வரக்கூடாதுன்னு யார் சொல்லுவா. நான் டெய்லி கம்பெனிக்கு வருவேன், அங்க இருக்கிற எல்லா வேலையும் நான் செக் பண்ணுவேன், என்னென்ன வேலை நடக்குது என்ன வேலை நடக்கல, யார் எப்படி நடக்கிறா, நீ என்ன பண்ற எல்லாத்தையும் நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க தான் என்னோட குருவே, நீங்க உங்களுக்கு இதுல நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால நான் உங்ககிட்ட வந்து கத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அதனால நான் உங்ககிட்ட வேலையெல்லாம் கூட நான் கத்துக்கிறேன், அப்போ நீங்க கன்ஃபார்மா ஆஃபீஸ் வரீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நான் ஆஃபீஸ் வருவேன், டெய்லியும் வருவேன், அங்க என்னென்ன நடக்குன்னு நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன், ஓ நீ என்னென்ன பண்றன்னு கூட நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி மித்ரா சொல்றாரு. உடனே அதுதான் எனக்கு வேணும், சரி தேங்க்ஸ், நீங்க கண்டிப்பா ஆபீஸ் வரீங்களான்னு சொல்லி சிரிச்சுட்டே ஓடிடுறாங்க. அடுத்ததான் மித்ரா வந்து மண்டைக்கு ஏறுது, ஓ இவன் ஆபீஸ் வரணும் தான் இவ்வளவு பண்ணியிருக்காளா, அப்ப நான் ஆபீஸ் வர்றதுக்காக தான் என்கிட்ட மாத்தி பேசி என் வாயில இருந்து நான் ஆபீஸ் வரேன்னு சொல்ல வச்சுட்டாளா, சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மித்ரா வந்து தலையில கை வச்சு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இங்க அப்படியே மனிஷா ரூம்ல பெட்ல உட்காந்து ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. இன்னைக்கு நடந்த அவமானங்கள், அடுத்து லக்ஷ்மி வந்து அந்த சேர்மன் பதவியில வந்து கையெழுத்து போட்டது, இதெல்லாம் நம்ம மனிஷாவால தாங்கிக்கவே முடியல. எல்லாரும் சேர்ந்து நம்ம மனிஷாவை அசிங்கப்படுத்தினது. உடனே இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பெட்டியில ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வராங்க, ஒரு நகை பெட்டியில ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வராங்க நம்ம தேவயானி. உடனே எடுத்துட்டு வந்து, இந்தா இதுல ரொம்பவே காஸ்ட்லியான நகை, இது உனக்காக நான் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எனக்கா, எனக்கு எதுக்கு ஆண்டி இப்ப கிஃப்ட் எல்லாம் இப்ப எதுக்கு எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படிதான்மா, நீ முதல்ல திறந்து பாரு, உனக்கு ரொம்பவே பிடிச்சது, உனக்கு ரொம்பவே பொருத்தமானது நான் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். உள்ள அப்படி என்னடா கிஃப்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தா சிங்சாங் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதாவது சிங்கி அடிப்பாங்கல்ல, இந்த சிங்சாங் அடிப்பாங்கல்ல, அதை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆண்டி இது என்னது, எதுக்கு இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, போறப்போ நிலைமைய பார்த்தா அந்த அரவிந்தா என்னமோ லக்ஷ்மி மித்ராவும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு இப்ப அவளை சேர்மேன் ஆக்கிட்டா. இனிமேல் தினமும் கம்பெனிக்கு மித்ராவும் லக்ஷ்மியும் ஒன்னா போறாங்க. அதுக்கடுத்து அவங்க பழைய மாதிரி ஒன்னாயிருவாங்க. இப்போ வீட்டுலதான் அந்த மித்ரா லட்சுமியை பிரிக்க முடியலன்னு பார்த்தா இப்ப அவங்க ஆபீஸ்லயும் ஒன்னா போயிட்டு ஒன்னா வர போறாங்க. இதுக்கு அடுத்து நிறைய நேரம் மித்ராவும் லட்சுமியும் ஒன்னாதான் இருக்க போறாங்க. நீ கடைசியில நீ நினைச்சதும் நடக்க போறது கிடையாது, நான் நினைச்சதும் நடக்க போறது கிடையாது. அதனால நீ வந்து ஏதோ உன் ஃப்ரெண்டு கிழிச்சிருவா வச்சிருவான்னு சொன்ன, அவளும் வந்து ஒண்ணும் பண்ணல. அவ என்னமோ லக்ஷ்மியை தோக்கடிச்சிருவா, அவ வந்து இன்னைக்கு அசிங்கப்பட்டு இந்த லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு வெளியே போவான்னு. கடைசியில அசிங்கப்பட்டது என்னமோ நீயும் நானும் தான். இந்த வீட்டுல அவமானப்படுறதுக்கும் இதுக்கு மட்டும்தான் நம்ம 2 பேரும் இருக்கோம். நம்ம எல்லாத்தையும் நீ வந்து சிங்சாங் அடிச்சுக்கிட்டே இரு அந்த லக்ஷ்மிக்கு பண்றதுக்கெல்லாம், அதுதான் உனக்கு பொருத்தமா இருக்கும், அதுக்காக தான் உனக்கு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். மித்ராவும் உனக்கு கிடைக்க போறது கிடையாது, மித்ராவை நீ கல்யாணமும் பண்ணிக்க போறது கிடையாது, அந்த லக்ஷ்மி மித்ரா வந்து சேர்ந்து வாழ போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவயானி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மனிஷா வந்து அப்படியே கழுத்தை நெரிச்சு மேல தூக்குறாங்க. ஆண்டி என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா, தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சும்மா அந்த லக்ஷ்மி ஏன் முன்னாடியே நீங்க பெருமையா பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கழுத்தை நெரிச்சு அப்படியே இது பண்றாங்க. ஏய் வலிக்குது, விட்டுட்டு நம்ம தேவயானி கத்த. உடனே
நான் மித்ராக்காக என் அம்மாவே இழந்திருக்கேன், என் அம்மா உயிர் போனது கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் மித்ரா எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என் அம்மாவே கூட நான் கொண்டிருக்கேன். ஆனா நீங்க இப்ப என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம மனிஷா வந்து தேவயானிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. உனக்கு என்ன பைத்தியமா, என்ன தைரியம் இருந்தா என் கழுத்தையும் நெரிச்சிட்டு இருக்கேன், எனக்கு நான் நல்லா இருக்கணும், எனக்கு பிடிச்சது எனக்கு கிடைக்கணும், அதுக்காக நான் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுக்கு யார் தடையா இருந்தாலும் அவங்க யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அவங்களை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்கு. உன் ஃப்ரெண்ட் ஏதோ பண்ணுவான்னு என்ன பண்ணா, கடைசியில பாரு இப்ப அந்த மித்ராவும் லக்ஷ்மி தானே ஒன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அடுத்து பார்த்தா நம்ம குட்டீஸ் ரெண்டும் வந்து ஆஞ்சநேயா கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆஞ்சநேயாவும் வந்துடுறாங்க. ஒண்ணு ஆஞ்சநேயா, ரொம்ப நன்றியா ஆஞ்சநேயா, எங்க கம்பெனி எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு, எங்க அப்பா வந்து எங்க அவங்க கம்பெனி போயிருமோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல எங்க அப்பாவுக்கு அவங்களோட கம்பெனி கிடைச்சிருக்கு, ரொம்பவே நன்றி ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லி இந்த குட்டீஸ் ரெண்டும் நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல நான் என்ன பண்ணேன், நீங்க தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயா வந்து நம்ம குட்டீஸை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது நாங்க என்ன பண்ணோம், நீங்க மனசுருகி வேண்டி நீங்க அது கிடைக்கும்னு நீங்க நம்பினால தானே இப்ப உங்களுக்கு அந்த கம்பெனி உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. இதுல நான் என்ன பண்ணேன், அந்த சீதா மகாலட்சுமிக்கு வந்து அன்னைக்கு அவங்க வந்து என்ன பண்ணாங்களோ அதே தான் இப்ப நானும் பண்ணேன். நீங்க ஒரு விஷயம் உண்மையா அதுக்காக கஷ்டப்பட்டு அதுக்காக போராடி அதுக்காக மனமுருகி வேண்டுனா கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கான நம்பிக்கை உங்ககிட்ட இருந்தாலே கண்டிப்பா உங்ககிட்ட உங்களுக்கு அது அந்த விஷயம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த குட்டீஸ் கிட்ட வந்து இந்த ஆஞ்சநேயர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. தேங்க்யூ, நன்றி, நாளை சந்திக்கிறேன். பாய் பாய்.